இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் அனுர குமார திசநாயக்க அந்நாட்டின் அரசியலில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்குகிறார். அவரின் அரசியல் பின்னணி குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். அனுர குமார திசநாயக்கவின் அரசியல் பயணம் மாணவர் பருவத்திலேயே தொடங்கியது. மார்க்சிய சித்தாந்தங்களின் மீது அதீத ஈடுபாடு கொண்ட திசநாயக்க கல்லூரி பருவத்திலேயே இலங்கையின் கம்யூனிஸ்ட் கொள்கை நிறைந்த ஜனதா விமுக்தி பரமன கட்சியில் 1987 ஆண்டில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1995 ஆண்டு ஜேவிபியின் பொலிட் பியூரோவில் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் படிப்படியாக உயர்ந்த திசநாயக்க 5 ஆண்டுகள் கழித்து 2000ஆவது ஆண்டில் நாடாளுமன்ற உறுப்பினரானார். 2004 ஆண்டு சந்திரிகா குமாரதுங்க அமைச்சரவையில் திசநாயக்க இடம்பெற்றார். அப்போதைய அரசியல் சூழல் காரணமாக ஜேவிபி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இடையிலான கூட்டணி முறிந்த நிலையில் குமாரதுங்கவின் ஆட்சி நிர்வாகத்திற்கு எதிராக பலமாக குரல் கொடுக்க தொடங்கினார். நீண்ட அரசியல் பயணத்தின் பலனாக ஜனதா விமுக்தி பிரமண கட்சியின் தலைவராக 2014 பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டி பெரும் பேசு பொருளாக மாறியது. ஜேவிபியின் பழைய வன்முறை வரலாற்றுக்கு நாட்டு மக்களிடம் திசநாயக்க மன்னிப்பு கோரியது இலங்கை அரசியலில் அதுவரை இல்லை, இனியும் நடக்கப் போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தியது. விடுதலை புலிகளுடனான இறுதிப் போரின் போது மஹிந்த ராஜபக்சவின் செயல்பாடுகளை கண்டித்த திசநாயக்க மக்கள் கொத்து கொத்தாக இறப்பதைக் கண்டு கவலை கொண்டார். 2015 தொடங்கி 2018 ஆண்டு வரை நாடாளுமன்ற எதிர்க்கட்சி கொறடாவாக செயல்பட்ட திசநாயக்க நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மீது அதீத பற்று கொண்டவராகவே திகழ்ந்தார். 2019 ஆண்டு ஜேவிபி தலைமையிலான அரசியல் அமைப்பான தேசிய மக்கள் சக்தி அதிபர் தேர்தலில் போட்டியிட்டது. சுமார் 4 லட்சம் வாக்குகளை பெற்ற திசநாயக்க 3வது இடத்தை பிடித்தார். ஆண்டில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் மக்கள் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்த போது அவர்களை ஆதரித்து கூட்டங்களை நடத்தி கள நிலவரங்களை எடுத்து கூறுவதில் ஜேவிபி முக்கிய பங்காற்றியது. அதனைத் தொடர்ந்தே தேசிய மக்கள் சக்தி அமைப்பிற்கான மக்கள் ஆதரவு அதிகரித்தது. பல்கலைக்கழகங்கள், தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோரின் ஆதரவை பெற்று 2024 ஆண்டு அதிபர் தேர்தலில் களமிறங்கினார் அனுர குமார திசநாயக்க. இலங்கையின் தற்போதைய நிலைக்கு தேவை ஆட்சி மாற்றம் மட்டுமல்லாது பொருளாதார வளர்ச்சி என பரப்புரை கூட்டங்களில் பேசி மக்களின் ஆதரவை திரட்டிய திசநாயக்க சீர்திருத்தங்கள், ஊழல் ஒழிப்பு போன்றவற்றை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தார். மக்களின் வியர்வை வாசனை, கஷ்டங்களை அறிந்தவன் என்பதே திசநாயக்கவின் அடையாளமாக மாறிப்போனது. மக்களால் மிகவும் நம்பகமான அரசியல் தலைவர் என நற்பெயர் பெற்றிருக்கும் 56 வயதான அனுர குமார திசநாயக்க இலங்கையின் பொருளாதார மீட்பு நடவடிக்கைக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்களை வைத்துள்ளார் என்பதை மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஆண்டோ எம் தாம்சன்.